மிகவும் இப்படி கூட மனித இனம் நடந்து கொள்ளுமா? ஓ, தன்னை தன்னை இப்படியே மனிதர்கள் இப்படியெல்லாம் இருக்க முடியுமான்ற அளவுக்கு உணவுக்காக வரக்கூடிய சாதாரண அபலைகள் மீது நடக்கக்கூடிய தாக்குதல், மருத்துவமனைகள் மீது நடக்கக்கூடிய தாக்குதல், அதற்கு மேல பாலஸ்தீனியர்கள் அகதிகளாக வெளியில் இருக்கிறார்கள். பாலஸ்தீனியத்திற்கு வெளியில் அவர்களுக்கெல்லாம் மீண்டும் பாலஸ்தீனத்திற்கு போவதற்கான உரிமை எதையும் அவர்கள் பெறவில்லை. அவர்கள் பெறுவார்களா என்றும் தெரியவில்லை. ஏன்னா அதற்கு முன்னாடி கூட அவர்கள் ஒரு யூதர் இன்னொரு யூதரை பார்த்தா என்ன சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் இயர் இன் ஜெருசலேம் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கள் பிரியும் பொழுது. அவரை எதிர்த்து ஒரு போரை இஸ்ரேல் தொடங்கும். அந்த போருக்கு ஆதரவாக பிரெஞ்சும் பிரிட்டிஷும் கூட சேர்ந்து ஈஜிப்டை தாக்குவாங்க. எங்கு எல்லா இடத்துலையும் ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஜனநாயக நாடான அமெரிக்கா, இங்கு ஜனநாயகம் இல்லை, மனித உரிமைகள் இல்லை, உங்களுக்கு பேச்சு சுதந்திரம் இல்லை, அதை பற்றியெல்லாம் அதற்கு கவலை இல்லை. உலகத் தமிழர்கள் அனைவரையும் நான் இந்த நிகழ்ச்சியினுடைய வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் தோழர்களே, சர்வதேச அளவிலான மிக முக்கியமான பிரச்சனை பலஸ்தீன் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையான அந்த களமுனையில் யதார்த்தத்தை பேசுவதற்காக நாங்கள் கதைப்பதற்காகவே இங்கு அமர்ந்திருக்கிறோம். சர்வதேசத்தில் மனிதநேயங்கள் இன்றைக்கு அதனுடைய விழுமியங்கள் உண்மையிலேயே பாதுகாக்கப்படுகிறதா? களமுனையினுடைய யதார்த்தம், கஸ்ஸாவினுடைய போர், பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய அந்த நிலைப்பாடு, அமெரிக்காவினுடைய ஈரான் மற்றும் போர் கொதிநிலை குறித்து பேசுவதற்காக ஐநாவினுடைய முன்னாள் அரசியல் ஆலோசகர் மரியாதைக்குரிய திரு கண்ணன் அவர்களை நாம் இந்த நிகழ்ச்சியினுடைய முகமுகமாக கதைப்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தோழர் கண்ணன் அவர்களை நான் வரவேற்கிறேன். ஐயா வாங்க. வணக்கம் அஹ்மத். உங்களையும் உங்க நேயர்களுக்கும் வணக்கம். ஐயா, இப்போ இந்த பலஸ்தீனத்தினுடைய தற்போதைய கொதிநிலை, நேற்றைக்கு இஸ்ரேல் சமீருக்கும் நெத்தன்யாகு பென்கவீர் சுமோட்ரிச்சுக்கு இடையில காசா போர் குறித்து ஒரு சமாதான ஒப்பந்தம் வேண்டும் என அங்குள்ள இராணுவ தலைமை பணிக்கிறது. டேபிளில் இருக்கு, நெகோசியேஷன், சொல்யூஷனுக்கு அப்புறம் உள்ள எஸ்கலேட் ஆகலாம், போர் பார்க்கலாங்கிற மாதிரி ஒரு சச் கைண்ட் ஆஃப் த கன்ஃபேபுலேஷன் அமங் த அந்த லீடர்ஸ்குள்ளே இருக்கிறதாக வர. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இதனுடைய வடிவம், முடிவு எப்படி இருக்கும்? இதை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய சக்தி வாஷிங்டன்ல இருக்கு, அமெரிக்காவில். ஆமாம், வாஷிங்டனிலும் ஒரே ஒருவரிடத்தில் இருக்கு, ட்ரம்ப், டொனால்ட் ட்ரம்ப். ஆமாம், அதிபர் ட்ரம்ப் எண்ணினால் அவர் நெத்தன்யாகுவிடம் இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். போகிறோம், நீங்கள் என்ன நினைச்சீங்களோ அதெல்லாம் நீங்கள் சாதிச்சிட்டீங்க, போரும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொருத்தர்கிட்டையும் இதை முடிவு கொண்டு வரக்கூடிய ஒரு வல்லமை இருக்கு. அந்த அளவுக்கு பெரிய வல்லமை இல்லை. அப்படி அவர்கள் செய்த பிறகும் கூட இந்த போர் நிற்குமா என்பது ஒரு ஐயம்தான். அதாவது பிணை கைதிகளை வைத்திருக்கிறார்கள் இல்லையா, ஹமாஸ், அவர்கள் பிணை கைதிகளுடைய உடல்களையோ அல்லது உயிரோடு இருக்கக்கூடிய பிணை கைதிகளோ கிட்டத்தட்ட ஒரு 50 பேர், 56 வைத்துக் கொள்ளலாம், 56 பேர், அலை ஒரு 20 பேர் தான் சொல்றாங்க, அவர்கள் தான் உயிரோடு இருப்பார்கள் என்று எண்ணுகிறார்கள். அவர்களுடைய உடல்களையோ அந்த உயிரோடு இருப்பவர்களையோ ஒப்படைத்து விட்டால் ஹமாஸுக்கு எதிராக சொல்லப்படுகிற எந்த விதமான குற்றச்சாட்டிலிருந்தும் அவர்கள் தப்பித்து விடலாம். சரி, அப்போ இந்த பிணை கைதிகளை நாங்கள் திரும்ப பிடிப்பதற்காக நடத்துகிறோம் இந்த போரைன்னு சொல்றதும், இந்த பயங்கரவாதிகளுடைய கட்டுமானத்தை அடியோடு தகர்ப்பதற்காக இந்த போரை நாங்கள் நடத்துகிறோம், காசா நகரத்தை முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்வதற்காக நாங்கள் நடத்துகிறோம், இந்த மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி இஸ்ரேலில் நடக்கக்கூடாது என்பதற்காக நடத்துகிறோம்ட்டு நெத்தன்யாகு தனக்கு உள்ளுக்குள்ள பெரிய எதிர்ப்பு, யூதர்கள் மத்தியிலேயே அவருக்கு பெரிய எதிர்ப்பு இருக்கு. இந்த பிணை கைதிகளுடைய உறவினர்கள்,
பிணை கைதிகள் உயிரோடு மீதி இருக்கிற எஞ்சி இருக்கிற அந்த 20 பேராவது உயிரோடு வரணும்னு நினைக்கிற பல பேர் இந்த போரை அவர் தொடர்ந்து நடத்துவதில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. இந்த போரை நடத்துகிற விதமும் கூட உலக சமுதாயத்தை முகம் சுளிக்க வைத்திருக்கிறது. அருவருப்பாக மிகவும் மிகவும் இப்படி கூட மனித இனம் நடந்து கொள்ளுமா, தன்னை தன்னை இப்படியே மனிதர்கள் இப்படியெல்லாம் இருக்க முடியுமான்ற அளவுக்கு இவ்வளவு கீழிறங்கி 2ஆம் உலகப் போரில் உலகத்தினுடைய பரிவை பெற்ற ஒரு இனம், அந்த இனம் தான் எப்படியெல்லாம் துன்பப்பட்டதோ அதற்கு ஏறக்குறைய ஈடாக இணையாக அந்த மாதிரி ஒரு துன்பத்தை தன்னுடைய சகோதரர்கள் பால், தன்னுடைய கசின்ஸ், அவங்க வெரி குட் ஆபிரகாமுடைய வழித்தோன்றல், ஆமா, அவர்கள் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். ஆக்சுவலா அவர்களுடைய மூதாதையர் ஒரே ஒருவர் தான். அவர்கள் ஒரே கிளையிலிருந்து ஒரே மரத்திலிருந்து வந்து கிளைகளாக பிரிந்தவர்கள். அவர்களுக்குள் இப்படி ஒரு போர். இந்த போர் எந்த விதமான மனிதாபிமான அடிப்படை உணர்வோடும் எந்த விதமான சர்வதேச ஒழுங்குமுறையையும் பின்பற்றி நடப்பதாக தெரியவில்லை. சாதாரணமாக அங்கே உணவுக்காக வரக்கூடிய சாதாரண அபலைகள் மீது நடக்கக்கூடிய தாக்குதல், மருத்துவமனைகள் மீது நடக்கக்கூடிய தாக்குதல், அதாவது ஒரு போராளி மீதும் ஒரு சராசரி மனிதர் மீதும் அப்படி ஒரு வித்தியாசம் பார்க்காமல் எல்லாரும் போராளிகளாக எண்ணுவதும், குழந்தைகளும் பெண்களும் வயதானவர்களும் நாடற்றவர்களாகவும் திக்கற்றவர்களாகவும் அவர்கள் இருப்பதை பார்க்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய மனசாட்சி எங்கே இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி எழாமல் இல்லை. இது ரொம்ப ஒரு கொடுமையான கொதிநிலை என்பது கூட ஒரு அண்டர்ஸ்டேட்மெண்ட். இப்படி ஒரு நிலையை வரலாற்றில் நாம் இதற்கு முன்பு பார்த்ததில்லை அந்த பகுதிகளில் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அங்கு ஒரு துன்பமயமான துயரமான ஒரு மனிதாபிமான சூழல் நிலவுகிறது. ஒரு சின்ன குறுக்கீடு, இதை டெலிபரேட்டா திட்டமிட்ட ஒரு எத்னிக் கிளீன்சிங் ஆர் ஜெனோசைட் இல்லை, அதை இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் முடிவு பண்ணும். அந்த கேள்வி அது முன்னாடி இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா அதை கொண்டு போயிருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் உடைய தீர்ப்புக்காக நம்ம காத்திருப்போம். ஆனால் ஏறக்குறைய அந்த மாதிரி தான் ஒரு சூழல் இருக்கு. ரைட் இல்லையா? ஒரு இனத்தை அங்கிருந்து மொத்தமாக அப்புறப்படுத்துவதாகட்டும், ஒரு இனமே இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறதாகட்டும், இதெல்லாம் எந்த வகையில் சரியானது? நியாயமே இல்லாத ஒரு இடம் அது. அவர்களுடைய பூர்வீகமாக 2 பேருக்கும் சொந்தமானது. இவர்கள் காலங்காலமாக அங்கே குடியிருப்பவர்கள். அவர்களில் இன்னைக்கு காசாலையும் மேற்கு கரையிலையும் வெஸ்ட் பேங்க்லையும் இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களை காட்டிலும் இந்த 2 இடத்துலையும் கிட்டத்தட்ட ஒரு 40-45 லட்சம் பேர் இருக்காங்க. அப்படின்னா வெளியில உங்களுக்கு அதற்கு மேல பாலஸ்தீனியர்கள் அகதிகளாக வெளியில் இருக்கிறார்கள். பாலஸ்தீனியத்திற்கு வெளியில் அவர்களுக்கெல்லாம் மீண்டும் பாலஸ்தீனத்திற்கு போவதற்கான உரிமை எதையும் அவர்கள் பெறவில்லை. அவர்கள் பெறுவார்களா என்றும் தெரியவில்லை. நாட்டை நினைப்பரோ எந்த நாடு நீ போயதை காண்பதென்றே அன்னை வீட்டை நினைப்பரோ அவர் வெம்மி 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 அழுங்குரல் கேட்டிருப்பாய் காற்றேன்ட்டு ஃபிஜி தீவில் இருக்க தமிழர்களை பத்தி பாரதி பாடினது 70 வருஷம் ஆயிட்டு. இங்க கண்டிப்பாக பொருந்தும். இன்றைய சூழலில் பாரதியின் வரிகள் கஜாவுக்கு பொருந்தும், கண்டிப்பாக பொருந்தும். இந்த நிலையில் இருக்கக்கூடிய எல்லா மனித இனத்திற்கும் அவர் சேர்த்து பாடியிருக்கிறார். அதனால எந்த நாளில் அவர்களுடைய முன்னோர்களுடைய தாய் நாட்டை, அவர்களுடைய பாட்டனுடைய நாட்டை, பூட்டனுடைய நாட்டை இவர்கள் போய் காணப்போகிறார்கள்? எனக்கு என்னமோ அந்த நம்பிக்கை இல்லை. சார், இப்போ ஒரு குறுக்கீடு, நான் கொஞ்சம் அதிகமாக குறிக்கிறேன்னு நினைக்கிறாதீங்க. சில விஷயங்களை உங்கள்கிட்ட இருந்து நான் எடுக்க முடியும். இல்லை, சொல்லுங்க. பைபிளில் பிப்ளிக்கல் நாம்ஸில் த லேண்ட் காட் ப்ராமிஸ்ட் லேண்ட், எங்களுக்கு ஆண்டவரால் வாக்குத்தத்தம் அளிக்கப்பட்டது, அதை நாங்கள் விட போகிறதில்ல. அவங்களுடைய அல்டிமேட் கோல் எக்ஸ்டெண்ட் கிரேட்டர் இஸ்ரேல், அகண்ட பாரதம் போன்ற அகண்ட இஸ்ரேல். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறது, இஸ்லாம் பரவி 1400-1300 வருஷத்துக்கு அப்புறம் வரை இங்கே இஸ்லாம் வந்திருக்கலாம். அதற்கு முன்பு கானான் தேசத்திற்கு பிப்ளிக்கல்ஸ் படி மோசேனுடைய ப்ராஃபஸிக்கு பின்பு அந்த மக்கள் டிஸ்பிளேஸ்டு ஃப்ரம் ஈஜிப்ட் டு ஹியர். அப்படி இருக்கும்போது இங்கே இந்த பெலாத்தியர்கள், இந்த பலஸ்தீனர்கள் இந்த தேசத்தில் வாழ்ந்தார்களா இல்லையா? அவர்கள் அங்க வாழலன்ற வாதம் யார் வைக்கிறார்? நான் கேட்கிறேன். இப்ப அவர்கள் எங்களுக்கு தான் அந்த நிலம் என்று சொல்கிறார்கள். பூர்வீக குடிகள் அவங்க எல்லாருமே, அதாவது யூதர்களும் அங்கு பூர்வீகமாக வாழ்ந்தவர்கள். அதற்கான கலீலி, ஜெரிகோ இங்கெல்லாம் விவிலிய சான்றுகள், விவிலியத்தினுடைய சான்றுகள் இருக்கு. அவர்கள் அங்கிருந்த அவர்கள்
வெளியே போக வேண்டிய சூழல் வந்து அவர்களுடைய இரண்டு கோவில்களும் தரைமட்டமான பிறகு, அழிக்கப்பட்ட பிறகு அவர்கள் அங்கு பலஸ்தீனியத்தில் கொஞ்சம் பேர் தான் எஞ்சி இருந்தார்கள். நிறைய பேர் ஐரோப்பாவிற்கு வெளியே போயிட்டாங்க, வெளியே போய் வாழ்ந்தார்கள், அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க, அவர்கள் இந்தியாவில் கொச்சின் வரைக்கும் வந்துட்டாங்க. உண்மை. இந்த இரண்டாம் உலகப் போர் அவர்களுக்கென்று ஒரு தனி நாடு அப்படின்னு இருந்தால் நல்லா இருக்கும். அவர்கள் மீண்டும் அவர்களுடைய அந்த உறுதியளிக்கப்பட்ட ஆண்டவனால் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட வாக்குத்தத்தம், ப்ராமிஸ்ட் லேண்ட், கரெக்ட், அந்த இடத்திற்கே அவர்கள் போகணுன்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வலுத்ததற்கு காரணம். ஏன்னா அதற்கு முன்னாடி கூட அவர்கள் ஒரு யூதர் இன்னொரு யூதரை பார்த்தா என்ன சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் இயர் இன் ஜெருசலேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் பிரியும் பொழுது அடுத்த ஆண்டு நாம் ஜெருசலத்தில் சந்திப்போம். ஏன்னா அவர்களுடைய புனித தலம் அது, புனித அப்படி அந்த எண்ணத்தையும் அந்த நம்பிக்கையும் வைத்து கொண்டு அவர்கள் வாழ்ந்து வந்திருந்தார்கள். இரண்டாம் உலகப் போர், இந்த நாட்சிகளுடைய எழுச்சி ஒரு பெரிய அவர்களுக்கு ஒரு உந்துதலை தந்தது. அந்த மாதிரி அவர்கள் ஜியானிஸ்ட் மூவ்மெண்ட்னு சொல்லிட்டு அந்த திருப்பி அந்த நாட்டுக்கு போய் அங்கேயே முதல்ல அவர்களுக்கென்று ஒரு நாடு வேண்டும்னு நினைக்கும் பொழுது யுகாண்டா, இன்னைக்கு இருக்கிற யுகாண்டாவை அவர்கள் சிந்தித்து பார்த்தார்கள். அங்கே நிலம் வாங்கி அங்கே போகலான்லாம் நினைச்சாங்க. அதுக்கப்புறம் அது எனக்கு சரியாக இப்போ நினைவில்லை, ஏதோ காரணத்தினால அந்த எண்ணம் விடுபட்டு பாலஸ்தீனத்திற்கே நாம் திரும்பி போகலான்னு சொல்லிட்டு இயல்பாக வாலண்டரி ரிட்டர்ன்ஸ் நிறைய பேர் அங்கே போய் சொந்தமாக நிலங்களை வாங்கி அங்கே போய் குடியேறுவது என்பது தொடக்கத்தில் முதல்ல தொடங்குச்சு. இது 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில் தியோடோர் ஹெர்சல் அப்படின்ட்டு அவர்களுடைய இந்த ஜியானிஸ்ட் மூவ்மெண்ட்டினுடைய தந்தை என்று சொல்லலாம். அவர்கள் அதுக்கப்புறம் இதை ஒரு திட்டமிட்ட ஒரு குடியேற்ற முறையாக அவர்கள் அதை தொடங்கினார்கள். திட்டமிட்டு இதை ஒரு ஆர்கனைஸ்டாக நிறைய பேர் அங்கே குடியேறுவது என்று 1917 பால்ஃபர் டெக்ளரேஷன், லார்ட் பால்ஃபர் இங்கிலாந்து பார்லிமெண்ட்டில் அவர் ஒரு தீர்மானத்தை ஒரு வாக்குறுதியை தருகிறார், ஒரு பிரகடனத்தை செய்கிறார். அந்த பிரகடனம் His Majesty's government views upon favor a homeland for Jews அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், ஒரு தாய் நாடு என்று ஒரு இடம் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பரிவுடன் பார்க்கிறோம் அப்படின்ற ஒரு டெக்ளரேஷன். அது நடந்த பிறகு இந்த ஆர்கனைஸ்டாக அங்கே போய் குடியேறுவது என்பது அதிகமாச்சு. கொஞ்ச நாளில் டெமோகிராஃபிக்ஸ் மாறத் தொடங்குது. சூழலியல் இல்லை, மக்கள் தொகைன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா டெமோகிராஃபிக்ஸ் முதல்ல அரபுகள் பலஸ்தீனியர்கள் அதிகமாக இருந்த நிலை இருந்துச்சு. அதுதான் அப்போ கடைசி வரைக்கும் அவர்கள் இஸ்ரேல் வர வரைக்குமே அரபியர்கள் பலஸ்தீனியர்கள் தான் அதிகம். ஆனால் இது ரொம்ப சின்னதாக எண்ணிக்கை, ஒரு சிறு துளி பெருவெள்ளம் என்பது போல் ஒரு 10 கணக்கில் 100 கணக்கில் தொடங்கிய இந்த குடியேற்றம் ஆயிரக்கணக்கில் சென்று 10,000 கணக்கில் அது பெருக தொடங்கியது. இவர்கள் அந்த பாலைவனத்தை, அந்த நீர் காணாத தேசத்தை இவர்களுடைய உழைப்பாலம் கிபூட்ஸ் என்ற முகாம்களை ஏற்படுத்தி இந்த பாலைவனத்தை இவர்கள் சோலைவனமாக மாற்றிவிட்டார்கள். அதில் எந்த சந்தேகம், அறிவு பெரியதானே, யூதர்களுடைய அறிவு. இந்த சொட்டு பாசனத்தை கண்டுபிடித்தவர்கள் அவர்கள், வாட்டர் இரிகேஷன். ஆமாம், சொட்டு பாசனம். ஆமாம். ஸோ இதெல்லாம் செய்தவர்கள். அப்போ இது நடக்குது. இது நடந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு மற்றதெல்லாம் தெரியும். 48 இஸ்ரேல் அந்த பலஸ்தீனத்தை 2ஆக பிரிக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகளுடைய பொதுச்சபை ஜெனரல் அசம்பிளி முடிவு செய்து அதில் நாம் அதுக்கு எதிராக தீர்ப்பு சொன்னோம், அதுக்கு எதிராக வாக்களித்தோம் இந்தியா. பட் கிட்டத்தட்ட ஒரு பெரும்பான்மை வாக்குகளில் அந்த மாதிரி ஒரு பிரிவினை திட்டத்திற்கு இஸ்ரேலியர்கள் ஒப்புக்கொண்டார்கள், பலஸ்தீனியர்கள் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. அதனால் அப்போ தொடங்கின போர் இன்னைக்கு வரைக்கும் அந்த போர் முடிவுக்கு வரல. இதில் நீங்கள் சொன்னீங்க, ஒரு ஜெனசைடு நாஜி இனத்தினோடு இவர்கள் கில்லட் என்ற எந்திரத்தின் மூலம் 6 மில்லியன் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அது உலகம் ஒரு ஹோலோகாஸ்ட், மறந்துவிட முடியாத பயங்கரமான கெமிக்கல் வெப்பன்ஸ். அதுக்கப்புறம் யூரோப்பாவில் இவர்களின் மீது ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆனது. அதற்கு பிறகு பால்பர் டெக்ளரேஷன் வந்த பிறகு இது ஒரு கான்ஸ்பிரசி தேரியின் அடிப்படையில் ட்ரூமன் அன்றைய காலகட்டத்தில் எனக்கு நினைவு சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன், அமெரிக்காவுடைய பிரசிடெண்டாக இருந்தால் இந்த பால்ஃபர் டெக்ளரேஷனில் இவர்கள் இங்கே மத்திய கிழக்கில் ப்ராமிஸ்ட் லேண்டாக இருந்தாலும் திட்டமிட்டு குடியேற்றியது ஒரு பின்னாடி ஒரு பிளாட், ஒரு கான்ஸ்பிரசி இருக்கிறது.
இல்லை, நாம் நிறைய படிக்கணும் வரலாற்று. நான் இது வரைக்கும் படித்த புத்தகங்களை பார்க்கும் பொழுது பால்ஃபர் டெக்ளரேஷன் இவர்கள் முதல் உலகப் போரில் இவர்களுடைய ஆதரவை கேட்பதற்காக பிரிட்டிஷார் கொண்டு வந்த அந்த தீர்மானம், அந்த பிரகடனம். ஏன்னா சில முக்கிய இடங்களில் யூதர்கள் இருந்தார்கள், மிகப்பெரிய வணிகர்களாக இருந்தார்கள், செல்வந்தர்களாக இருந்தார்கள். ராத்சைல்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய வைர வியாபாரி, நகை வியாபாரி. அவர் நிறைய டொனேஷன் பண்ணியிருக்கார். ஆமாம், அவர்கள் இவர்களுடைய ஆதரவெல்லாம் அவர்களுக்கு தேவைப்பட்டது முதல் உலகப் போரில். அதனால யூதர்களுக்கு சாதகமாக அந்த யூத லாபி அந்த மாதிரி ஒரு பிரகடனத்தை அவர்களிடமிருந்து பெற்றது. பாலஸ்தீனம் பிரிட்டிஷ் கிட்ட இருந்த ஒரு மேண்டேட்டட் டெரிட்டரி. அதில் இன்னும் அமெரிக்காவினுடைய ஆளுமை இன்னும் பெருசாக வரலை. அமெரிக்காவுக்கு 40கள் வரைக்கும் அமெரிக்கா உள்ள வரலை. அதனால ட்ரூமன் உங்களுக்கு 2ஆம் உலகப் போர் தான் வரார், அதுக்கு பிறகு போகலாம். அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் இதற்கு அவர்கள் இந்த குடியேற்றத்துக்கு அவர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள். ஏன்னா அவங்க தான் அந்த குடியேற்றத்தை கட்டுப்படுத்தக்கூடிய, ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பவர்கள். ஒட்டாமன் எம்பரர் டிக்ளைன் ஆனப்புறம் அவங்க தானே. ஆமாம், அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அவர்கள் சில நேரங்களில் அவர்கள் அதுக்கு தடை பண்ணுறாங்க, கோட்டாலாம் கொண்டு வராங்க. ஏன்னா அதுக்கு பெரிய எதிர்ப்பெல்லாம் வருதுன்றதுனால ஒரு ஆண்டுக்கு இத்தனை பேருக்கு மேலே அங்கே குடியேறக்கூடாதுன்றதெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். அதையெல்லாம் மீறி, அதையெல்லாம் அவர்கள் கண்ணில் மண் தூவி வருவதற்கு யூதர்கள் சில பேர் முயற்சி செய்கிறார்கள். பட் இது இந்த வேகத்தை இனிமேல் இது ஒரு மொமெண்டம் வந்துருச்சு, ஒரு வேகம் விட்டது. இதை குறைக்க முடியவில்லை, ஒரு ஸ்பிரிட். ஆமாம், இது தொடர்ந்து நடக்கும் பொழுது இந்த அமெரிக்கா அதை அங்கீகரித்த முதல் நாடு எனக்கு தெரிஞ்சு. பிரிவினை நடந்து இந்த ஐக்கிய நாடுகள் சபை சொன்ன உடனே அதுக்கு காரணம் என்னன்னா, ட்ரூமன் பெரிய யூத நண்பர் அதெல்லாம் கிடையாது. அவர் யூதர்களுக்கு எதிராக எழுதின கடிதங்கள்லாம் இருக்கு. சோ அதனால அப்படி கிடையாது. நம்ம அதை ஏன் ட்ரூமனை கேட்டோம்னா அவருடைய பேரும் பதிவு இருக்கு. ஆமாமா, அவருடைய காலத்துல நீங்க சொல்லிட்டீங்க. இல்ல, அவருடைய காலத்தில் தான் அதற்கு முதல் அங்கீகாரம் தந்த நாடு அமெரிக்கா. ஆனால் இன்னும் அமெரிக்கா அவர்களுடைய மிக நட்பு நாடு கிடையாது. அது உங்களுக்கு 71 தான் நடக்குது. அதுக்கு வருவோம். இது 47-8 நம்ம பேசிட்டு 47-48. ஆமா, 8-9 நம்ம பேசுறோம். அமெரிக்கா ஏன் அப்படி பண்ணுச்சுன்னா, ட்ரூமன் பெரிய யூத நண்பர்லாம் இல்லைன்னு நான் சொன்னேன். அவர் பெரிய எதிர்ப்பாளரும் இல்லை, நண்பரும் இல்லை. ஒரு சமநிலை மனிதர். சாடியெல்லாம் எழுதியிருக்கார், அவர்களை விமர்சிச்செல்லாம் எழுதியிருக்கார். ஆனால் அவர் ஒரு துணி கடை நடத்தி வந்தார், அவர் அதிபராவதற்கு முன்பாக. ட்ரூமன். ஆமா, அவர் ஹாரி ட்ரூமன் நடத்திய துணிக்கடை அவர் ஒரு கூட்டாளியோடு, ஒரு பங்காளியோடு நடத்தினார். அந்த பங்காளி ஒரு யூதர். அப்படினால அவருக்கு they maybe get some bitterness experience. இல்ல, they were good friends. அவர்களுக்குள் எந்த விதமான பகை வரவில்லை. ஆனால் அந்த யூத பங்காளி, அந்த பார்ட்னருடைய செல்வாக்கினால், அவருடைய ஆளுமையினால், அவரிடத்தில் காட்டிய, அவர் எடுத்து பேசியதனால் அந்த அங்கீகாரத்தை அவர் தந்தார் அப்படின்றத ஜெருசலத்தில் டொமினிக் லாப்பியர், ஹாரி காலின்ஸ் அவர்களுடைய ஜெருசலம் புத்தகம், அவர்கள் தான் ஃப்ரீடம் அட் மிட் நைட்டும் எழுதினவங்க. அந்த பிரெஞ்சு இங்கிலீஷ் ஆத்தர்ஸ் அவர்கள் சொல்கிறார்கள். ஸோ யூதர்கள் பால் பெரிய அன்பு இல்லைனாலும் கூட ஒரு யூதர் தொடர்ந்து அவரிடம் வலியுறுத்தி கொண்டே வருகிறார், இதை நீங்க பண்ணணும்ட்டு. கடைசியில் அவர் இறங்கி வரார், நடக்குது. ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் ஒன்றும் பெரிய நண்பர்களெல்லாம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் சூயஸ் கிரைசிஸ் உங்களுக்கு நினைவு இருக்கும். 1956 அந்த சூயஸ் கால்வாயை நாசர் நாட்டுடைமை ஆக்கும் பொழுது அவரை எதிர்த்து ஒரு போரை இஸ்ரேல் தொடங்கும். அந்த போருக்கு ஆதரவாக பிரெஞ்சும் பிரிட்டிஷும் கூட சேர்ந்து ஈஜிப்தை தாக்குவாங்க. அதை அமெரிக்கா ஆதரிக்கலை. அவர்களை அந்த போரை உடனே நிறுத்த சொல்லி அவர்களுடைய துருப்புகளை திரும்ப பெற சொல்லி அமெரிக்கா கட்டாயப்படுத்தியது. இதெல்லாம் கூட நடந்திருக்கு. எப்போ இஸ்ரேலோட மிகப்பெரிய ஒரு முரண் இல்லை, ஒரு தோழமை, எப்போ ஒரு நட்பு இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா, அந்த 6 நாள் போர், 73 யோம் கிப்பூர் போர் நடந்துச்சு. 73 74 72 73 பரவாயில்ல, பரவாயில்ல. அந்த காலகட்டம் யோம் கிப்பூர் வார் நடக்கும் பொழுது அதுல அந்த போர்ல அமெரிக்காவுடைய விமானங்கள் இல்லாமல் இஸ்ரேல் வென்றிருக்க முடியாது. இஸ்ரேல் தோல்வி முகத்தை எட்டி கொண்டிருந்த நேரம் அது. ஏன்னா அதற்கு அமெரிக்கா பெரிய உதவி பண்ணுச்சு. அப்போ கிசிஞ்சர் என்கிற யூதர்
அவர்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தார். அவரை கோல்டா மேயர் சந்திச்சு பேசுறாங்க. கோல்டா மேயர் பேசிட்டு, நீ வந்து எனக்கு, நான் முதல்ல அமெரிக்க பிரஜை, ரெண்டாவது நான் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர், அமெரிக்காவுக்கு எது நல்லதுன்னு தான் நான் பார்ப்பனே தவிர நீங்கள் சொல்கிற யூதர்ன்றது பின்னாடி தான் அப்படின்லாம் அவர் சொல்கிறார். ரைட். அப்புறம் அவரை வந்து அவர்கள் ஒரு வழியாக அவரை கன்வின்ஸ் செய்து, அவரை நம்ப செய்து, அவர் போய் நிக்சனை நம்ப செய்து, நிக்சன் அதன் மூலமாக அவர்களுக்கு அந்த உதவி கிடைக்குது. கோல்டா மேயர் பற்றி இப்போ ஒரு திரைப்படம் கூட சென்ற ஆண்டும் முன்னாடியோ வந்துச்சு. அந்த படத்துல தான் இந்த செய்தியெல்லாம் இருக்கு. ரைட். அதற்கு பிறகு அமெரிக்காவை அவர்கள் நம்பி இருக்கக்கூடிய ஒரு நிலை அவர்களுக்கு தோன்றியது. பட் 71 என்ன நடக்குது அப்படின்னா, இவர்கள் வியட்நாமில் தோற்று போன பிறகு கிட்டத்தட்ட 56,000 வீரர்கள் அங்கு மடிந்த பிறகு அமெரிக்காவிற்கு மத்திய கிழக்கில் ஒரு நம்பகமான, ஒரு துணிவான, பலமான, வலிவான ஒரு தோழமை நாடு தேவைப்பட்டது. ஒரு கூட்டாளி இங்கே இருக்கணும். ஆமாம். அவர்களுக்கு சவுதி அரேபியாவிடம் அவர்கள் பெரிய நட்பு பாராட்டி வந்திருந்தார்கள். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு எஞ்சியிருந்த ஒரே 2 பெரிய வல்லரசுகள்னா அமெரிக்கா. அதில் அமெரிக்க ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அதில் சவுதி அரேபியா வந்துருச்சு. ஏன்னா அவர்கள் ஒரு முடியாட்சி, அவர்கள் ஜனநாயக ஆட்சி அல்ல. அதனால் அவர்களுடைய பாதுகாப்புக்காக அமெரிக்காவை அவர்கள் சார்ந்து இருந்தார்கள், இன்னும் இருக்கிறார்கள், இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் இருப்பார்கள். அதனால் இவர்கள் முடியாட்சி என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். எங்கு எல்லா இடத்துலையும் ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஜனநாயக நாடான அமெரிக்கா, இங்கு ஜனநாயகம் இல்லை, மனித உரிமைகள் இல்லை, உங்களுக்கு பேச்சு சுதந்திரம் இல்லை, அதை பற்றியெல்லாம் அதற்கு கவலை இல்லை. ஸ்திரத்தன்மை இருக்கிறது மத்திய கிழக்கில். ஸ்டெபிலிட்டி. கரெக்ட். அதை கொடுக்கக்கூடியவர்கள் சவுதிகள். அவர்கள் தான் மிகப்பெரிய சக்தி அங்கு அரபு உலகத்தில். அவர்களிடத்தில் நாம் நட்பாக இருக்க வேண்டும். எகிப்து இன்னொரு பெரிய சக்தி, அவர்களிடத்தில் நாம் நட்பாக இருக்க வேண்டும். அவர்களும் நாசர் போன பிறகு எகிப்தும் கூட வந்து சதாத் வந்த பிறகு அமெரிக்காவோடு ஒரு நட்பு வர தொடங்கியச்சு. அதனால இந்த வியட்நாமில் அவர்கள் புறமுதுகிட்டு ஓடிய பிறகு அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு வலிமையாக இன்னொரு நாடு தேவைப்பட்ட பொழுது அந்திலிருந்து இஸ்ரேலுடைய தோழமை அவர்களுக்கு மிக நெருக்கமாக ஆனது. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, ஈஜிப்டை பற்றி நீங்கள் சொல்லும்போது இஹ்வானுல் முஸ்லிமீன், இஸ்லாமிக் பிரதர்ஹுட் என்ற ஒரு ஆர்கனைசேஷன் வலுவாக இருக்கின்ற போது அமெரிக்காவால் அது மௌனியாக்கப்பட்டது. அப்துல் அல் சிசி தற்போது கொண்டு வரப்பட்டார். அது இப்போ அந்த ஆர்கனைசேஷனுடைய பல முறைகள் இப்பொழுது இது அமெரிக்காவுடைய கையாளாகத்தான் அல் சிசி இருந்து கொண்டிருக்கிறார். சுடானி இருக்கிறார் ஈராக்கில். முகமது பின் சல்மானுக்கும் அவர்களுக்கான உறவு இன்றல்ல, பல நாளுக்கள். யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், ஜோர்டானுடைய அப்துல்லா, இவர்கள் ஒரு இஸ்லாமிய தலைமையாகவும் யுனிவர்சல் பிரதர்ஹுட் பற்றியும் இந்த குரானிக் எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுக்கிற நேரத்தில் இத்தனை இமானுவேல் மெக்ரான், அல்பேனியா போன்றவர்கள், ஆண்டனி அல்பேனியா போன்றவர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவிக்கின்ற போது அரபு உலகம் கண்டனங்கள், எர்டோகன் போன்றவர்களும் கூட ஒரு நாம்கிவாஸ் என்று சொல்வார்கள், பேருக்கான ஒரு கண்டனத்தோடு மௌனி ஆகி கொண்டிருக்கிறார்கள். ஒரு இனம், அவர்கள் சொல்லுகிற அந்த இஸ்லாமிய இனம், அதையும் தாண்டி மனித இனம் கொத்து கொத்தாக அழிந்து கொண்டிருப்பதன் பின்னணி என்ன? இதுல ஒரே ஒரு சின்ன கேள்வி. அமெரிக்காவோடு எதையும் சாதித்து கொள்ளக்கூடிய வலுவான சக்தியாக சவுதி இருக்கிறது. 4 ட்ரில்லியன் 400 லட்சம் கோடிகளை அள்ளி கொடுத்திருக்கிறார். இந்த மௌனத்திற்கான காரணம் என்ன? இதை எல்லாத்தையும் அமெரிக்காவை திருப்திப்படுத்துறதுக்காக அவர்கள் மௌனியாக இருப்பதாக நான் நினைக்கவில்லை. பாலஸ்தீனியர்களுக்கு அரபு உலகத்தில் மிகப்பெரிய அன்பும் ஆதரவும் இருப்பதாக நாம் கற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை. என்னிடத்தில், நான் பாலஸ்தீனியர்களிடத்தில் வேலை பார்த்திருக்கிறேன். பாலஸ்தீனியர்கள் என்னுடைய சக தோழமை ஊழியர்களாக இருந்திருக்கிறார்கள். அமெரிக்காவில், ஐநாவில் என்ன இருந்திருக்கிறேன். அதில் ஒருவர் சொன்னார் எனக்கு, இஸ்ரேலியர்கள் சிலர் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அநீதியை காட்டிலும் சக அரபுகள் எங்களுக்கு மிகப்பெரிய அநீதியை இழைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார். ஸோ அதனால் இதுக்கு வந்து யாரை போய் எங்கே போய் முறையிடுறது, எங்கே போய் அழறது, ரொம்ப வேதனையான ஒரு அரப் லீக் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன பேசுது, என்ன சொல்லுது?
22 அரபு நாடுகள் அதில் உறுப்பினர்கள். அவர்கள் இதற்காக தொடர்ந்து கூட வேண்டாமா? தொடர்ந்து ஒவ்வொரு சாலையிலும் ஒவ்வொரு முக்கிய பிரதான சாலைகளில் மக்கள் பேரணியை அந்த அரசுகள் நடத்த வேண்டாமா? மிகப்பெரிய அழுத்தத்தை அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க தூதர்கள், ஏன்னா மேலை நாடுகள், மற்ற மேலை நாடுகள் எல்லாம் அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவர்கள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க போகிறோம்ன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. பிரான்ஸ் ஆகட்டும், பிரிட்டன் ஆகட்டும், கனடா ஆகட்டும், ஸ்வீடன் ஆகட்டும், நார்டிக் கண்ட்ரீஸ், பல பேர், நியூசிலாந்து வந்துருச்சு. ஆமா, ஆஸ்திரேலியா, அமெரிக்காவினுடைய கூட்டாளிகள் அநேகமாக வந்துவிட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. அமெரிக்கா மட்டும்தான் இன்னும் வீம்பாக இருக்கு. இவர்களெல்லாம் மேற்கத்திய நாடுகளே, மேலை நாடுகளே இவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் பொழுது இந்த அரபு உலகம் நீங்க சொன்ன மாதிரி மௌனியாக இருப்பது என்பது அதை முழுமையாக அமெரிக்காவை திருப்திப்படுத்துவதற்காக அவர்கள் அப்படி இருப்பதாக நான் நினைக்கல. ஏன்னா அது ரொம்ப சிரமம். ஏன்னா சவுதிகள் தெளிவாக சொல்லிட்டாங்க, பலஸ்தீனம் என்கிற ஒரு நாடு உருவானால் ஒழிய நாங்கள் இஸ்ரேலோடு எந்த உறவையும் வைத்துக்கொள்ளப் போவதில்லை என்றது இதுதான் அவர்களுடைய இன்றைக்கு இருக்கிற நிலைப்பாடு. ஆனால் நான் சொன்னனே, இந்த 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 பாலஸ்தீன பிரச்சனை நிறைய தவறான சில நகர்வுகளால் பாலஸ்தீனியர்கள் தங்களுக்கு நிறைய தவறுகளை இழைத்து கொண்டார்கள், நிறைய தீமையை உருவாக்கி கொண்டார். யாரு? பாலஸ்தீனியர்களே, அந்த மக்களே. ஆமா, எப்படி? அவர்களுடைய தலைவர்கள் இந்த அமைதி பேச்சுவார்த்தையின் போது அவர்களுக்கு தரப்பட்ட பல தீர்வுகளில் அதாவது எனக்கு ஒரு முறை முரசொலி மாறன் அவர் தொழில்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது நான் அவரோடு பேசி கொண்டிருந்த பொழுது சொன்னார், நாங்கள் விடுதலை புலிகளிடத்தில் பல முறை சொன்னோம், நீங்கள் இந்த அதிகார பகிர்வை எடுத்துக்கங்க, நார்த் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஷியல் கவுன்சில், வடகிழக்கு மாகாண சபையினுடைய அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ இது 13th amendment. ஆமாம், 13th amendment. ஆமாம், அதை எடுத்துக்கிட்டு அதற்கு பிறகு உங்களுடைய கோரிக்கையை இன்னும் பலப்படுத்துவது, வலுப்படுத்துவது, இன்னும் விரிவுபடுத்துவது, அதை பண்ணுங்க. இப்போவே தனி நாடு அப்படின்ட்டு கேட்காதீங்க. அதெல்லாம் சொன்னோம், ஆனால் அவர்கள் நாங்கள் சொன்னதை எதையும் கேட்கல அப்படின்னு ஒரு முறை வருத்தப்பட்டார். அது மாதிரி பலஸ்தீனியர்கள் அவர்களுக்கு தரப்பட்ட அந்த அமைதிக்கான தீர்வுகள் அவர்களுடைய திருப்திக்கு இல்லை என்றாலும் கூட நிறைய குறைகளோட பல ப்ரொபோசல்ஸ், திட்டங்கள் அவர்கள் முன்பு வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அதை எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு மேலும் அவர்கள் பெறுவது எப்படி என்ற சிந்தனையில் இருந்திருந்தவர்களா இன்னைக்கு பாலஸ்தீனம் என்று ஒரு தனி நாடு இருந்திருக்கும். எல்லாரும் அதற்குத்தான் PLOவுடைய தலைவர் யாசிர் அரபாத் கொஞ்சம் இணக்கமாகத்தானே சென்றார். இல்லையே, அவர் தானே 10 நாட்களுக்கு பிறகு 10 நாட்கள் கிளின்டன் அவரோடு இருந்தார். 10 நாட்கள் எந்த அமெரிக்க அதிபர் உங்களோடு இருப்பார்? 10 நாட்கள் எஹூத் பராக்கோடவும் அவரோடவும் இருந்தார். அதெல்லாம் கிளின்டனே எழுதியிருக்கார், மேட்லின் ஆல்பிரைட் எழுதியிருக்காங்க அவங்க தரப்புல இருந்து. அவர் கடைசி நேரத்தில் மாட்டேன்ட்டார். ஏன்னு தெரியல அவர் அதை. அதனால இது ஒரு தருணம், இது ஒரு கடைசி தருணம். இனிமேல் அந்த இடத்துக்கு இப்போ அது சுருங்கி போயிடுச்சு. எப்படி பாகிஸ்தான் மாத் ஈட்டன் பாகிஸ்தான் அப்படின்னு சொன்னாரோ, பட்டாம்பூச்சி அரித்த பாகிஸ்தான் எனக்கு தருகிறீர்கள் என்று ஜின்னா சொன்னார். அது மாதிரி இவ்வளவு பெருசா இருந்த பாலஸ்தீனம் என்று இவ்வளவு சிறிதாக சுருங்கி விட்டது. ஒரு 22,250 சதுர கிலோமீட்டர். ஆமா, ஒரு டிஸ்ட்ரிக்ட். முன்னாடியே இதை எடுத்துட்டு இதுல இருக்கிற அதற்கு பிறகு இதை தங்களை போய் நிறுவிக்கிட்டு ஒரு சின்ன இடத்தை முதல்ல பிடிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு மேலும் மேலும் அவர்கள் அங்கிருந்து இது இது ஹைன்சைட் பயஸ். நாம பின்னோக்கி பார்க்கும்பொழுது எல்லாமே இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படி பண்ணியிருக்கலாமே தோணும். எனக்கும் அப்படி தோணுது, அதனால சொல்றேன். அப்புறம் தப்பு இல்லை, அவர்கள் இடத்துல இருந்தாதான் நமக்கு தெரியும் அவர்களுக்கு என்ன. இப்ப நீங்கள் சொல்லுகின்ற தலைவர்கள் யஹ்யா சின்வார், இஸ்மாயில் ஹானி போன்ற இன்றைய தலைவர்களை சொல்லவில்லை. அக்காலத்திலிருந்து அந்த நெகோசியேஷனில் கொஞ்சம் ராஜபுத்தியோடு நடந்திருக்கலாமோ, 13வது அமெண்ட்மெண்ட்டை பிரபாகரனும் பாலச்சந்திரன் எடுத்திருந்தால் நல்லாக இருந்திருக்குமோ, இதெல்லாம் காலம் கடந்த கதைகள் அப்படி என்று நீங்கள் நம்புகிறீர்கள். யாஹூத் பராக் அன்றைக்கு இருந்தார், இன்றைக்கு கூட அவருடைய கடுமையான கடும் சொல்லாடல்களை பெஞ்சமினோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இது வரலாற்று உண்மை. சரி, அப்படி என்றால் அரபுகளுக்கு பலஸ்தீனர்களின் மீது ஒரு பெரிய பரிவோ இல்லை, அமெரிக்காவினுடைய அழுத்தத்திற்கு அவர்கள் பணிகிறார்கள் என்ற ஒரு சொல்லாடலும் உண்மை இல்லை. அப்படித்தான் நான் அப்படித்தான் நினைக்கிறேன். எல்லாமே அதாவது அமெரிக்காவினுடைய குட் புக்ஸ்ல இருக்கணும்ட்டு சில பேர் இந்த வளைகுடா அரபு நாடுகளுக்கு அவர்களுடைய பாதுகாப்பு அமெரிக்காவோடு பின்னி பிணைந்திருக்கிறது. அவர்கள் அமெரிக்காவை ஒரு அளவுக்கு மேலே பெருசாக எதிர்க்க விரும்பாதவர்கள். சரிதானா? கத்தார், சவுதி அரேபியா, மற்ற நாடுகள் ரொம்ப சின்னது, பாரேன், குவைத்,
இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன நாடு. சோட்டா அவர்களை பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த 2 நாடுகள் தான் பெரிய யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இந்த 3 தான். அது ஒரு 7 தேசங்கள். ஆமாம். இவர்கள் 3 பேருமே பெரிதாக இதை வந்து ஒரு சிக்கலாக்கவில்லை. இவ்வளவு ஒரு மனிதாபிமான ரீதியாக இவ்வளவு ஒரு துயர நிலை அங்கே இருக்கும் பொழுதும் இது வந்து அரபு உலகத்தில் பெரிதாக பேசப்படவில்லை அப்படின்னு இப்போ பழகி போச்சா அல்லது என்ன, எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை, இப்போ எனக்கு ஒரு ஐயா, இப்போ உங்கள்கிட்ட கேட்குறது, அரபுலகத்தில் பலவிதமான ஒரு மக்களுடைய ஒரு ரெவால்ட், ஒரு கிளர்ச்சி உருவாவதற்கான வாய்ப்பு உண்டா? இன்றைக்கு அந்த வரலாற்றில் ஏமனில் பார்க்கின்றோம், மற்ற நாடுகளிலெல்லாம் அப்படி இருக்கின்றது. ஆனால் சவுதி அரேபியா இன்றைக்கு அதை பேசக்கூடாது என்றே உத்தரவு போட்டிருக்கிறார்கள். சவுதி அரேபியாவினுடைய பள்ளிவாசல்களில் எதை பேச வேண்டும் என்ற முத்தவாக்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ் இட் பாசிபிள் டுடே ஆர் டுமாரோ, டே ஆஃப்டர் டுமாரோ சம்திங் குட் ஹேப்பன்? இஸ் இட் பாசிபிள்? இந்த அரப் ஸ்ப்ரிங் 2011 நடக்கும்ட்டு நீங்கள் நான் தான் நினச்சிருப்போமா? ரைட். ஸோ தெரியல, காலம்தான் அதற்கு பதில் சொல்ல முடியாது. தற்போதைய சூழ்நிலையில் அமெரிக்கா இறுதியாக என்ன முடிவு எடுக்கலாம்? இந்த போரை அவங்க முதல்ல நிறுத்தணும். தற்காலிகமாக இந்த போரை, அட்லீஸ்ட் முழுமையாக இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முடியாவிட்டாலும் கூட முதல்ல தற்காலிகமாக நிறுத்தணும். அப்புறம் மனிதாபிமான சேவை, ஹியூமானிட்டேரியன் என்ன சொல்ல உதவிகள், அதெல்லாம் பழையபடி உள்ள வர்றதுக்கு சர்வதேச ஏஜென்சிஸ் பண்ணுறதுக்கு அவர்கள் அதற்கு வழி பண்ணி தரணும். பேச்சு ஹமாஸுக்கு இப்போ எனக்கு தெரிந்து இன்னும் சில ஆண்டுகளுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருப்பதாக நான் எண்ணவில்லை. ஆமாம், ஹமாஸுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இருப்பதாக நான் எண்ணவில்லை. அதை முழுமையாக நிர்மூலப்படுத்திடணும்னு தான் இவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா மெக்ரான் போன்றவர்களும் ஹமாஸ் வித்தவுட் ரோல் தான் சொல்றாங்க. ஆமாம், நாளைக்கு ஒரு புதிய அவர்களுடைய, அதாவது அவர்கள் வந்து வன்முறையை நம்புபவர்கள். வன்முறையை நம்புவது மட்டும், ஆயுதம் தாங்கியவர்கள், ஆயுத போராளிகள். என்ன, அதுக்கப்புறம் அவர்கள் பயங்கரவாதத்தை பற்றி அவர்கள் ஒன்றும் சிந்திக்கிற மாதிரி இல்லை. அவர்களை பயங்கரவாத பட்டியலில் அமெரிக்கா வச்சிருக்கு, வேறு சில மேலை நாடுகளும் வச்சிருக்கலாம். அதனால எனக்கு அவர்கள் இப்போ ரொம்ப பலம் குன்றி இருக்கிறார்கள். அவர்கள் திருப்பி ரீக்ரூப் பண்ணி பெருசாக அங்கே வருவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணலை. இஸ்ரேல் முதல்ல வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் இவர்கள் பாலஸ்டைன் அத்தாரிட்டி அங்கே ஒருவேளை அவர்கள் ஆட்சி செய்யலாம்ன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு. அந்த எண்ணமும் இப்போ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சார் அப்பாஸுடைய தலைமையில். ஆமாம், இந்த பாலஸ்டைன் அத்தாரிட்டி மாதிரி ஒரு கரப்டான ஒரு ஆர்கனைசேஷன் பார்க்கவே முடியாது. 90 வயசுலையும் பெரிய கரப்ட் எல்லாருமே, எல்லா அதிகாரிகளும். ஆமாம், அரஃபத் காலத்திலேயே அது கரப்ட். அப்பாஸ் மட்டும் இல்லை, மொத்தமாக. ஆமாம். ஸோ அதனால தான் அவர்களுக்கு வந்து கிராஸ் ரூட்ஸில் வந்து அடிவேரில் பெரிய ஆதரவு இல்லை. அவர்கள் மீது அரபுகளுக்கு, பலஸ்தீனியர்களுக்கு நம்பிக்கையும் இல்லை. அதனால தான் அவர்களை பெரிய விடுதலை வீரர்களாகவோ அது மாதிரிலாம் யாரும் பார்க்கல. அதனால் அதுதான் ஹமாஸை உருவாக்குச்சு. அவர்களுடைய இந்த அவர்களுடைய இந்த விழுமியங்கள் எல்லாம் விட்டு அவர்கள் மிகுந்த சொகுசான வாழ்க்கையை இந்த தலைவர்கள் எல்லாம் வாழ்வது தான் மக்களுடைய யதார்த்த நிலையிலிருந்து இவர்கள் ரொம்ப விடுபட்டு. இப்போ இந்த ஹமாஸை உருவாக்கக்கூடிய யாசினுடைய தாட்ஸ் அதுதான் இருந்தது. ஆமாம், இப்போ அவங்க பண்ணக்கூடிய ஒரு ஏவுகணை மிசைல் ஷார்ட் ரேஞ்சஸில் கூட யாசின் 105 மூலம் தான் வச்சுருக்காங்க. ஸோ பலஸ்தீன் கரப்ஷனான ஆன பலஸ்தீன தலைவர்கள் அந்த கரப்ஷனாக மைண்ட் ஆனவொன்னா தான் அந்த ஹமாஸுக்கான வாய்ப்புன்னு சொல்லி பார்க்குறீங்க. சரி, இன்றைக்கு நாம் வந்து நிறைய விஷயத்த ஆரம்பத்துலேருந்து பேசியிருக்கோம். இதில் ஒரு நிறைய புரிதல் இருக்கும் மக்களுக்கு. ரொம்ப சிறப்பாக இந்த முதல் அமர்வில் எங்களுக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி.